ஃப்ரைடே ரிலீஸ் ஆன தெலுங்கு மூவி ஏஜென்ட் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். மம்முட்டி கிட்ட ஒரு ஏஜென்ட்டா ஒரு ஸ்பை ஆகணும்னு ஆசைப்படுறாரு அகில். அதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாரு. கடைசியா மம்முட்டி அகிலுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் ஏஜென்ட். எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. லைகரை விட ஒரு மொக்க படம் எடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான பதில் தான் இந்த ஏஜென்ட். படம் படுமோசம். தியேட்டர்ல உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஒரு படம்னா அட்லீஸ்ட் ஒரு சீனாச்சும் நல்லா இருக்கணும். இதுல ஒரு சீன் கூட உருப்படியா இல்ல. ஆடியன்ஸ் அவனுக்கு கிடைக்கிறாங்க எதை எடுத்தாலும் பார்ப்பாங்கங்கிற மோட்ல இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பை மூவிலலாம் ஹீரோட கேரக்டரை செம ஸ்ட்ராங்கா எழுதணும். இதுல ஹீரோ புத்திசாலியா அதை காட்ட ஒரு சீன் வரும். ஒரு நேமை டைப் பண்ணுவாங்க. அந்த டைப்பிங் சவுண்டை வச்சு எந்த இடத்துல எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கிறத ஹீரோ சொல்லுவாரு. அதெல்லாம் செம காமெடியா இருந்தது. ஹீரோவோட பாடி லாங்குவேஜே இந்த படத்துல செம குபீரா இருந்தது. படம் ஃபுல்லாவே ஒரு சீன்லையும் கிறுக்குத்தனமா எதையாச்சும் ஒன்றுட்ட பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இன்ட்ரோல் சீன்லலாம் பார்த்தோம்னா ஹீரோ டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு 100 பேர்கிட்ட சுடுவாரு. அந்த சீனுக்குலாம் தியேட்டர்ல ஆடியன்ஸ் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஹிப்ஹாப் தமிழா தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்டா இவ்வளோ மோசமா நீங்க ஒரு மூவி எடுத்து வைப்பீங்க, அதுக்கு நான் பிஜிஎம் போடணுமான்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு அடின்னு அடிச்சு வச்சிருக்காரு. பிஜிஎம் சீன்ஸோட சுத்தமா ஓட்டல. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தோம்னா ஒரு விதத்துல பத்தானோட ஸ்டோரி தான். சினிமோடோகிராஃபி ஹீரோயினை தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ற மாதிரி எதுவுமே நான் பார்க்கல. ஓவராலா லைகர் 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஏஜென்ட். எந்த மாதிரியான மொக்க மூவியையும் நான் பார்ப்பேன்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணலாம்.